நம்ம எல்லாருமே இப்படி தான் வருத்தப்படுறோம். இப்படி தான் தனிமை பிடிக்காம இருக்கிறோம். ஆனா, வேற சிச்சுவேஷனே இல்லாம அத அக்செப்ட் பண்ணிட்டு வாழவும் கத்துக்கிறோம். அந்த தனிமைக்கான சொல்யூஷன் நம்ம யாரோ ஒருத்தர சூஸ் பண்றதுல இருக்குன்னு நெனச்சுக்கிறோம். ஆனா, நம்ம கனவுகள், நமக்கு பிடிச்சது, நம்ம விரும்புனது, நம்ம விரும்புற நபரோட, நம்ம கனவு கதாபாத்திரத்தோட வாழ்றதுல தான் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதனால இந்த தனிமைங்கிறது உங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு. இல்லையா? ஸோ, அப்போ இந்த தனிமைக்கான சொல்யூஷனும் இருக்கு. இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கடவுள் மேலதான் இருக்காருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க உண்மையிலேயே அங்கதான் இருக்கீங்கன்னா என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஏன் என்ன மட்டும் தனியா விட்டுட்டீங்க? நீங்க படிச்ச இவ்ளோ பெரிய உலகத்துல எனக்குன்னு என் மேல அன்பு செலுத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் கலங்கி நிக்கும் போது சாஞ்சுக்கு ஒரு தோள் கூடவா இல்ல? அப்படி எனக்குன்னு நீங்க எதுவுமே படைக்கலையா? எனக்குன்னு யாருமே இல்லையா? இந்த மாதிரி தனிமை பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ட்ரீம் பர்சனோட நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? டெய்லி அவர் மார்பில் தூங்கி காலையில் எந்திரிக்கும் போதே அவர் முகத்தை பார்த்து கிஸ் கொடுத்து எந்திரிக்கணுமா? அதே மாதிரி காலையில் டயத்தில் ரிலாக்ஸ்டாக அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறமா உங்களுக்கு உங்கள் ஜாபுக்கு கிளம்பணுமா? காலையில் எந்திரிக்கும் போதே அவர் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணுமா? உங்களோடையே சேர்ந்து அவரும் ரெடி ஆகணுமா? இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசை இருக்குது தானே? உங்களோட எல்லா இடத்துலையுமே அவர் நிற்கணும், எல்லா இடத்துலையுமே ஹெல்ப் பண்ணணும், உங்களோட நிறைய பேசணும். நைட்டு டயர்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், இல்லை நைட்டு சமையல் பண்ணுறோன்னா என் கூட சேர்ந்து அவரும் அதை செய்து கொடுக்கணுன்னு ஆசை இருக்குல்ல? எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அவரும் ஓஞ்சு போயிடாமல் உங்களையும் ரெஃப்ரெஷ் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட விளையாடணும், இதெல்லாம் ஆசை இருக்குல்ல? அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வெளியவே அவுட்டோர்ஸ் கூட்டிகிட்டு போகணும். நம்ம எங்கெல்லாம் இப்போ நம்ம வெளியே உட்காரது கூட பயப்படுவோம், பாம்பு வந்துடுமோ, பல்லி இருக்குமோ, பூச்சி இருக்குமோன்னு. அந்த மாதிரி நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணணும், வெளியெல்லாம் அவுட்டோர்ஸ் கூட்டிகிட்டு போகணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இடத்துல நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்போம். எல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் பிக்னிக் மாதிரி வீட்டிலையே வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுமா? அதே மாதிரி ஃபுட்டு ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுமா? இந்த மாதிரி தேட்டர் செட்டப்போட இது எல்லாமே மெனக்கிட்டு நமக்குன்னு பார்த்து செஞ்சு கொடுக்கணுமா? இதுக்கெல்லாம் தானே ஆளை தேடுறீங்க. சொல்லி ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுங்கள், எமோஷ்னலாக ஹீல் ஆகுங்க, செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் தான் எமோஷனல் ஹீலிங்க்கும் கீ. அதை நீங்கள் ஜாயின் பண்ணி கோர்ஸ் மூவ் ஆக உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாகவே உங்களுக்கு தெரியும். ஃபிசிக்கல் யூனியன் ட்வின் ஃப்ளேம்ஸை பற்றின பேசிக்ஸ் என்னென்னு ஒரு புரிதலுக்கு முதல்ல வாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் யூனியனுக்கு என்னென்ன பண்ணணும், ஹார்மோனியஸ் யூனியனுக்கு மேனிஃபெஸ்டேஷன் எப்படின்னா என்ன, அது எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே கற்றுக்குங்க. எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ். இதெல்லாம் டெய்லி பேசிஸில் பாருங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் குறிச்சு வைங்க. டெய்லி ½ hour கால் செஷன் இருக்கும். அப்போ அந்த டவுட்ஸ் உங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.